Hi students. இன்னைக்கு நாம 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து மனித நலன் மற்றும் நோய்கள் பாடப்பகுதியில் ஹெல்மென்திக் டிசீஸ் புழுவின நோய்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புழுவின நோய்களில் அஸ்காரியாசிஸ், பொதுவாக புழுவின நோய்களில் ரெண்டு நாம் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அஸ்காரியாசிஸ், இன்னொன்று யானைக்கால் வியாதி. சரிங்களா? இந்த அஸ்காரியாசிஸ் அப்படிங்கிறது தொற்றக்கூடியது பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய குடல் ரத்தம் இது வழியாக தான் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது தொற்று பரவும் நம்ம உடம்புக்குள்ளார. ஃபைலேரியாசிஸ் நம்ம பார்த்தோம், இது நிணநீர் நாளத்தின் வழியாக பரவும் அப்படிங்கிறது நாம் சொல்லியிருந்தோம். ரைட். இப்போது இந்த உருளைப்புழு நோயில் அஸ்காரியாசிஸ் அப்படிங்கிறது நோய் காரணி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அஸ்காரிஸ் லூம்ப்ரிகாய்ட்ஸ் இதுதான் நோய் காரணியாக அமையுது. இதை நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரவுண்ட் வார்ம் டிசீஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம். உருளைப்புழு நோய் அப்படின்னு நாம இதை குறிப்பிடுவோம். இது மோனோஜெனிக் எண்டோபாரசைட் அப்படின்னு சொல்றோம். நமக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும். மோனோஜெனிக்னா என்ன, டைஜீனிக்னா என்ன அப்படின்னா, டைஜீனிக் அப்படின்னா பொதுவாக அந்த பாரசைட் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்யறதுக்கு ரெண்டு ஹோஸ்ட் தேவை. நம்ம மலேரியாவில் பார்த்துருப்போம் கொசுவும் மனிதனும், அது டைஜீனிக். ஃபைலேரியாசிஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம் கொசு மனிதன். இங்கே மோனோஜீனிக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்யறதுக்கு ஒரே ஒரு ஹோஸ்ட் மட்டும் போதும். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன். அஸ்காரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்றோம், மோனோஜீனிக் எண்டோபாரசைட். மனித குடல்ல ஒட்டுண்ணியா உள்ள தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை இது நிறைவு செய்யுது. அடுத்தது இது டைமார்பிக் இன் நேச்சர் அப்படின்னு நாம சொல்றோம். என்ன டைமார்பிக்? அதாவது செக்ஷுவல் டைமார்பிசம் இதுல உண்டு இந்த புழுவில். என்ன இந்த புழுவினத்துல செக்ஷுவல் டைமார்பிசம்னா, ஜஸ்ட் இந்த பிக்சரை பாருங்க, இது உள்ளார உள்ள இந்த பார்ட்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை. நமக்கு என்ன தேவை, செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தேவை. இது ஆண் புழு, இது பெண் புழு. இந்த படத்தை இது மட்டும் பாருங்க, வேற எதுவும் உள்ளார பார்க்க வேண்டாம். இந்த படத்தை பாருங்க, இதுல எப்படி இருக்கு, இந்த புழு சின்னதா இருக்கா, இந்த புழு எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல அப்படி ஒரு கர்வ்டு நேச்சர் தெரியுதா? இதை வச்சு நாம என்ன செஞ்சிடலாம், இதுல நாம எது ஆண் புழு எது பெண் புழு அப்படின்னு கண்டறிஞ்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். இந்த பிக்சர்ல இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பாருங்க, வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. அப்போ இதுல டைமார்பிக் இன் நேச்சர், அதாவது செக்ஷுவல் டைமார்பிசம் உண்டு. ஆண் புழு பெண் புழுவை நம்மளால வேறுபடுத்தி காண இயலும். அடுத்தது நோய் தொற்றக்கூடிய முறை அஸ்காரியாசிஸ். இது நோய் தொற்றக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோம்னா வளர்க்கருவா தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நோய் தொற்றுது. வளர்க்கரு அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் எம்ப்ரியோனேட்டட் எக் த்ரூ கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன, இந்த வளர்க்கருவை நாம நோய் தொற்று, ஆக்சுவலா அந்த வளர்க்கரு அந்த நோய் தொற்று கொண்ட நீர், நோய் தொற்று கொண்ட உணவு, இது வழியாக தான் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புக்குள்ளார நுழையுது. அப்போ த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் கண்டாமினேட்டட் வாட்டர். என்ன ஸ்டேஜில் உள்ளார நுழையுது நம்ம அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஜெக்ஷன் ஆஃப் எம்ப்ரியோனேட்டட் எக்ஸ், வளர்க்கரு முட்டை, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம உடம்புக்குள்ளார இது தொற்றுது. ரைட். அடுத்தது இது எப்படியெல்லாம் இந்த நோய் தொற்றும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக குழந்தைங்க மண்ணில் அப்படியே கையை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த வளர்க்கரு முட்டை மண்ணில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய நகை இடுக்கில் உள்ளே வந்துடும். குழந்தைங்க என்ன செய்யும், விளையாண்டுட்டு அந்த கையை அப்படியே அந்த மண் உள்ள கையை அப்படியே என்ன செஞ்சிடும், வாயில் வச்சிரும். அப்போது கையிலிருந்து வாய் வழி என்னாகலாம், இந்த நோயை தொற்றலாம். அடுத்தது சரியாக கழுவப்படாத காய்கறிகள் கீரைகள், காய்கறிகளை ஒழுங்கா நம்ம வாஷ் பண்ணல, கீரைகளை வாஷ் பண்ணல அப்படின்னா அதுல என்ன இருக்கலாம், இந்த எம்ப்ரியோனேட்டட் எக்ஸ் இருக்கலாம். ஸோ அது வழியாகவும் என்னாகலாம், தொற்று பரவலாம். அடுத்தது சரியாக கழுவப்படாத பழங்கள், ஃப்ரூட்ஸ், அதே தான் காய்கறிக்கு சொன்ன அதே ரீசன்ஸ் தான். அது வழியாகவும் இந்த எம்ப்ரியோனேட்டட் எக்ஸ் என்னாகலாம், நம்ம உடம்புக்குள்ளார தொற்றலாம். அடுத்தது இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இதுல மைல்டு சிம்டம், சிவியர் சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். மைல்டு, லேசா நம்ம தொற்று வந்துருச்சு அப்படிங்கிறப்ப லேசான அறிகுறிகள் எது எதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, வயிற்று வலி, அப்டாமினல் பெயின் இருக்கும். அடுத்தது வாமிட் சென்சேஷன், வாந்தி இருக்கும். ஹெட்ஏக், தலைவலி இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த அஸ்காரியாசிஸ் நம்மளை தொட்டுனுச்சு அப்படின்னா நாம
நமக்கு நம்ம உடம்புல நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸ், மைல்டு சிம்டம்ஸ், அதாவது மிதமான அல்லது லேசான அறிகுறிகள் அப்படின்னு நாம சொல்லுவோம். சிவியர் சிம்டம்ஸ் ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அனீமிக் ஆயிடுவோம், ரத்த சோகை, அடுத்தது எரிச்சல், இரிட்டபிலிட்டி, அடுத்தது வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரி. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து சிவியரா பாதிக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிவியர் சிம்டம்ஸ்ல அடுத்தது குடல் அலர்ச்சி, என்ட்ரைட்டிஸ். அடுத்தது பாருங்க கல்லீரல் அலர்ச்சி, ஹெப்பாட்டிஸ், மூச்சு குழல் அலர்ச்சி, பிராங்கைட்டிஸ். இதெல்லாம் சிவியர் சிம்டம்ஸ்ல நமக்கு வந்துடும். அடுத்தது குழந்தைகள்ல அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடுமையான வயிற்று வலி இருக்கும், ஊட்டச்சத்து குறைபாடு. எப்படி சார் இந்த புழு வருது, இதனால என்ன சார் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னா, இந்த புழு போய் அந்த குழந்தைங்களோட குடல்ல உட்காந்துக்கிட்டு எல்லா சத்தையும் உறிஞ்சு அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்ப குழந்தைங்கள் என்ன ஆயிடும், அந்த குழந்தைங்களுக்கு புரத சத்து குறைய 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 ஸ்டண்டட் growth, என்ன பாருங்க குறை வளர்ச்சி. அதுதான் என்ன சொல்றோம், ஊட்டச்சத்து குறைபாட்டினால தான் அந்த குறை வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த பிக்சர்ல பாருங்க, இது நம்மளுடைய குடல் பகுதி. இந்த குடலுக்குள்ளார அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் புழு. எது அஸ்காரியாசிஸ் புழு. இது வந்து நம்ம வந்து எண்டோஸ்கோபி வழியா நம்ம பார்க்கக்கூடிய பிக்சர், அதுதான் நம்ம பார்க்குறோம். இது பார்த்தோம்னா நம்ம குடல் ஃபுல்லா நிறைய இருக்கும், குடல் நீளத்துக்கும் கூட சமயத்தில் வளர்ந்து வந்துடும். அப்போ நிறைய நமக்கு வந்து அந்த புழுக்கள் இருக்கு, குடல் நீளத்துக்கு அப்படி வந்துருச்சு அப்படின்னா அறுவை சிகிச்சை வழியாகவும் அகற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பொதுவாக நம்ம இப்போ எல்லாருமே டிவார்மிங் டேப்லெட் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம இந்த ஆரம்ப நிலையிலே இந்த டிவார்மிங் டேப்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்ப நிலையிலே இது இந்த தொற்று ஏற்படாம நம்மளை தற்காத்துக்கலாம். அடுத்து அஸ்காரியாசிஸ் லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா எது வழியா பரவுது பாருங்க, இங்க எக் ஃபேஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மலத்தில் இந்த எம்ப்ராய்டட் எக்ஸ் இருக்கு அப்படின்னா அது வழியா பரவும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மலத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ராய்டட் எக்ஸ், அதாவது வளர்கரு முட்டை அப்படிங்கிறது நாம அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் கண்டாமினேட்டட் ஃபுட், அதாவது அந்த வளர்கரு முட்டை உள்ள தண்ணி, வளர்கரு முட்டை உள்ள உணவுப் பொருளை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப எங்க வந்து அடையும், நம்மளுடைய குடல் பகுதியை வந்து அடையும். குடல் பகுதியிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல்ல போய் அடையும். கல்லீரல் இருந்து எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரலுக்கு செல்லும். நுரையீரல்ல அப்படின்னு பார்த்தோம்னா 2 வாட்டி இது என்ன பண்ணும், உருமாற்றம் அடையும். கிட்டத்தட்ட 10 to 15 நாட்கள் வரைக்கும் அங்க தங்கி இருக்கும். அடுத்தது 6 to 12 வாரங்கள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது, அதாவது இந்த 10 to 15 நாள் வந்து நுரையீரல்ல இருக்குது இல்லையா, அப்ப 2 வாட்டி வந்து உருமாற்றம் அடையுது அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். அங்கிருந்து என்ன செய்யும், நுரையீரல்ல இருந்து காற்றுப்பைக்கு போகும், காற்றுப்பையிலிருந்து தொண்டை வழியா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் எங்க வருது, குடல் பகுதிக்கு வருது, ஸ்டமக் வழியா. ஸோ அப்போ குடல் பகுதிக்கு வந்து தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 to 12 வாரங்கள்ல முதிர்ந்த புழுக்களா இது மாறும். மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முதிர்ந்த புழுக்கள் வெளியிடக்கூடிய இந்த எம்ப்ராய்டட் எக்ஸ், வளர்கரு முட்டை தான் இந்த மலத்தின் வழி திரும்ப அப்படியே தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை மேற்கொண்டுகிட்டே வருது. ஸோ அப்போ இது பரவக்கூடிய முறை அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், நாம் மறக்கக்கூடாது, த்ரூ கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட். அதாவது இந்த வளர்கரு முட்டை உள்ள அல்ல வளர்கரு முட்டை கலந்த உணவு நீர் வழியாக தான் இது பரவும். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம அஸ்காரியாசிஸ் பாடப்பகுதியை பற்றி தெளிவாக பார்த்தோம். சென்ற ஆண்டுகளில் போட்டித் தேர்வுகளில் இது சார்ந்த வினாக்கள் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி 1, how is ascariasis transmitted? உருளைப்புழு நோய் எவ்வாறு கடத்தப்படுகிறது? இது எய்ம்ஸ் 2017 கேட்டிருக்காங்க. உருளைப்புழு நோய் எவ்வாறு கடத்தப்படுகிறது? நீங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். ரைட், என்ன ஆன்சரா இருக்க முடியும்? ஆப்ஷன் சி, நீங்க சொன்னதுதான் சரியான விடை. அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம், பை கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். மற்ற 3 என்ன பாருங்க, ஏ காற்றின் வழி பரவுமா, இல்ல தவறான விடை. கொசுவின் மூலம் பரவுமா, இல்ல தவறான விடை. தொற்றுத்தன்மை கொண்ட ஊசிகள் மூலம் பரவுமா, தவறான விடை. ஆன்சர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சி சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான செக் பண்ணுவோமா, வாங்க. சரியான விடை சி, அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம், பை கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின், similarity in Ascaris lumbricoides and Anopheles stephensii
அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் மற்றும் அனாஃபிலஸ் ஸ்டெஃபென்சிக்கும் இடையில் உள்ள ஒற்றுமை. இது ஏஎம்பிஎம்டி 2000 கேட்டிருக்காங்க. என்ன ஒற்றுமை பாருங்க. செக்ஷுவல் டைமார்பிசம் பாலின மாறுபாடு, மெட்டாமெரிசம், காற்றிலா சுவாசம் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், உள் ஒட்டுண்ணி எண்டோபாராசைட்டிசம். இதை நம்ம பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் என்ன, செக்ஷுவல் டைமார்பிசம். இதுதான் என்ன சரியான விடை. பாலின வேறுபாடு நம்ம பார்த்தோம். ஆண் புழுக்கள் வந்து அளவில் சின்னதாகவும் பெண் புழு பெருசா இருக்கும். ஆண் புழு பார்த்தோம்னா ஒரு கர்வ்டு டெயில் இருக்கும். ஸோ அதுதான் இங்க. மெட்டாமெரிசம் பி தவறான விடை. காற்றிலா சுவாசம் தவறான விடை. உள் ஒட்டுண்ணி எண்டோபாராசைட்டிசம் சரியான விடை ஏ சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியானு பார்ப்போமா வாங்க. சரியான விடை ஏ, செக்ஷுவல் டைமார்பிசம் பாலின வேறுபாடு. தவறான விடைகள் பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. தேர்ட் கொஸ்டின், assertion tapeworm, roundworm and pinworm are endoparasites of human intestine. Reason, improperly cooked food is the source of all intestinal infections. இது பாருங்க சரியா இருக்கா. கூற்று பாருங்க. நாடாப்புழு, உருளைப்புழு, குண்டூசி புழு ஆகியவை மனித குடலில் காணப்படும் அக ஒட்டுண்ணிகள். கூற்று என்ன, ரைட் ஸ்டேட்மெண்ட். காரணம் பாருங்க, குடல் பாதிப்பிற்கு காரணமான மூலங்கள் முறையாக சமைக்கப்படாத உணவுப் பொருட்களே ஆகும். அப்படியா? இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி தோணுது இல்ல. இது தவறானது. இது எய்ம்ஸ் 2004 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கூற்று ரைட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம், காரணம் ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம். இதுல எது பாருங்க, ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடையா இருக்க முடியும். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஏன் காரணம் தவறுன்னு சொல்லியிருக்கோம், சரியாக சமைக்கப்படாத உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படி கிடையாது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எது வழியாலாம் பரவும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டாமினேட்டட் ஃபுட்டு வழியா பரவும், கண்டாமினேட்டட் வாட்டர் வழியா பரவும், சரியா கழுவப்படாத பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இது வழியாகவும் நாம பரவும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அது தவறு. இப்போ எது சரியான விடை, ஆப்ஷன் சி சரி, ஆப்ஷன் ஏ தவறான விடை, ஆப்ஷன் பி தவறான விடை, ஆப்ஷன் டி தவறான விடை. ஆன்சர் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆப்ஷன் சி சொல்லியிருக்கோம். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. இது சரின்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியானு செக் பண்ணுவோமா வாங்க. சரியான விடை சி, கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. தவறான விடைகள் ஏ, பி அண்ட் டி. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம அஸ்காரியாசிஸ் கான்செப்ட் பத்தி தெளிவா பார்த்தோம். இது சார்ந்த போட்டித் தேர்வுகளை கேட்கப்பட்ட வினா விடைகளும் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கான்செப்ட் உங்க எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.